ஓ சிக்கா அடச்சே இந்த தடவை எப்படியாவது ஏறிடணும். கமான் மச்சான், உன்னால முடியும். நீ யார் இந்த உலகத்துக்கு காட்டு. ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோல உங்களை சிரிக்க வைக்கிற 30 ஃபன்னியான சம்பவங்களை தான் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த ரோபோ உங்களை என்னடா பாவம் பண்ணுச்சு, அதே ஹேண்ட போட்டு இந்த பாட்டு படுத்துறீங்க. லூஸ் கூதி மாதிரி தலையில இருக்கானுங்க ப்ரோ. எல்லாரும் லூஸ் கூதி ப்ரோ. இந்த படத்துக்கு வந்திருக்க எல்லாரும் லூஸ் கூதி ப்ரோ. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் பண்ணாதானே அடுத்து நல்ல நல்ல கண்டென்ட்டா கொடுக்க முடியும். ஆக உங்களுக்காக தான் நாங்க கஷ்டப்பட்டு வீடியோக்களை போடுறோம். ஆனா நீங்க லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதனால எங்களுக்கு எந்த பயனும் இல்ல. அதாகப்பட்டது ஜனங்களே, நாங்க கஷ்டப்பட்டு வீடியோ போடுறது உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கும் ஒரு லைக் ஷேர் கமெண்ட்டுக்காகவும் தான். அதனால இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி வாங்க போய் தான் பாப்போம். ஏமா இவ்வளவு பெரிய எலும்பத்துக்கு இப்படியா போடுவ? அடி பாவி மவளே, கழுத்துல போட்டாளையா. அழகிகளை இல்ல பாட்டுல ரம்மாவோட டிரெஸ் காத்துல பறந்து தொட தெரிஞ்சதுல என்னங்க இங்க ஒரு ஆளு காமிச்சாரு பாருங்க. அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலாம் சந்தன வேல கோயில் திருவிழால இந்த மனுஷன் எவ்வளவு பக்தியா சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. தன்னையே மெய் மறந்து சாமியை கும்பிட்டு இருக்காரு. ஒரு மனுஷன் இவ்வளவு ஆழமா முழுகி சாமி தரிசனம் பண்றாரு. அப்படி அது என்ன சாமின்னு பார்த்தா ஆத்தா, உன் தரிசனம் கிடைச்சதுக்கு நான் கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆஹா, கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ராத்திரி நேரத்து பூஜையில் என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து. எங்க இருக்கீங்க அத்தான்? கண்ணா, ராத்திரி தனியா போறவனுக்கு பேய் பயம், வண்டியில தனியா போறவனுக்கு நாய் பயம். 2:59 கண்டதுன்னா என் ஆளு இவனை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் தப்பிச்ச நக்கல்யா அவனுக்கு. என் வாழ்க்கையில பல சண்டையை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு மோசமான சண்டையை நான் பார்த்ததே இல்லைங்க. ரெடி மேடம், மேட்ச் ஸ்டார்ட். பெரிய பஞ்சு மிட்டாய் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. அப்படியே வா, அப்படியே வா, எக்கிக்கிட்டே வா. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. டேய் தம்பி, அந்த ராட்டினத்துல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் டைம் இதுல போறேன் சார், அதான் பயமா இருக்குன்னு அந்த பொண்ணை புடிச்சிட்டு இருக்கேன். டேய், உன்னை பார்த்தா பயத்துல பிடிச்ச மாதிரி தெரியலடா, காஜில பிடிச்ச மாதிரி தெரியுதுடா. பப்ளிக் பிளேஸ்ல ஏன்டா இப்படி செய்றீங்க? நீ வேணா போய் கேட்டு பாரு. நாங்க ட்ரூ லவர்ஸ், அப்படிதான் இருப்போம்னு சொல்லுவாங்க. ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போற கதை உங்களுக்கு தெரியுமா ஆன்டிஸ்? உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. நம்ம வாழ்க்கையை பத்தி செடிங்க கூட நடுவரில் காமிக்குதே. இப்படிப்பட்ட செடில எந்த ஊரடா இருக்கு? ஏண்டா ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா மாஸ்டர் இல்லாத நேரத்துல வண்டி செஞ்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. போடா வண்டி ஓடுறா. அண்ணா அண்ணா, அந்த பழத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பழத்துலயா? அந்த பழத்தை விட்டு ஏத்து சொல்றேன். அதுக்குள்ள விட்டா வண்டி கவுந்துவோம்டா. இப்படி பண்றியே ஏன் முட்டா பயலுள்ளா? உங்க அறிவுலி அறிவு பேயில போவான். டேய் மச்சான், என்னடா என்ன விட்டு நீ மட்டும் ஒர்க் அவுட் பண்ற? பின்ன நீ வர இருக்க வெயிட் பண்ணுவாங்களா? உயலோ இருடா, உன்னை என்ன பண்ற பாறா. போறா தம்பி பிரேக். இல்ல ஏல இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயலுள்ளா. ஏண்டா ஒரு கிளையில இத்தனை பேரடா ஏறி நிப்பீங்க? மரத்துல இருந்து பார்க்க சூப்பரா தெரியுது. அவனுக்கு ரேஸ் ஓட்டிட்டு வரும்போது குறுக்கேடா போய் நிப்ப.
தொட்டால் பூ மலரும். ஸ்டார்டிங்ல நல்லதா இருக்கு, ஆனா லேண்டிங் சரியில்லையாப்பா. போனவன் அவனுக்கு முன்னால நான் போய் ஒரு அடி குப்புற வந்துட்டேன். அநேகமா இந்த டிரைவர் பிசிக்ஸ்ல PhD முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். வண்டியில ஒரு டயரே இல்லாம அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாரு பாருங்க. இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். இவன் ஒரு கில்லி சார். டேய் யாரா நீங்க, எங்க இருந்தா வரீங்க? உங்களோட அறிவுக்குலாம் எலான் மஸ்க் 8 வாட்டி கைத்துட்டு வர்றா. ஹெட்லைட் இல்லாத ஒரு வண்டியில மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சு அதை அணையாம இருக்க முன்னாடி ஒரு கிளாஸ வச்சு கொண்டு போறான் அந்த பைப்புல. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டுல பல பேரு தண்ணிய சேவ் பண்றதே இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா யாருங்க சொன்னா அப்படிலாம்? இங்க பாருங்க, ரோட்டு ஓரமா பைப் உடைஞ்சி பீரி அடிக்கிற தண்ணியில அம்புட்டு பேரும் காரை ஃப்ரீயா வாட்டர் வாஷ் பண்ணிட்டு போறாங்க. யாராச்சும் என்ன காப்பாத்துங்களேன். நான் காப்பாத்துறேன்பா. அட பாவி, காப்பாத்துறேன்னு சொல்லி காலி பண்ணிட்டியாடா. அண்ணன் தம்பி இல்ல அக்கா தங்கச்சிக்குள்ள சாப்பாட்டை சரிசமமா பிரிச்சு பங்கு போடும்போது ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க. யாருக்கெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரெண்டு ரவுண்ட் உள்ள போச்சுன்னா காலு தரையில நிக்காது போல. இந்த ப்ளூ சட்டையை கொஞ்சம் பாருங்களேன். மச்சான் காலையில போர் அடிக்குது, நீங்க வந்து உட்காந்ததுக்கு செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கு. போடு, மஜாவா இருக்கு. எக்ஸலென்ட், வண்டர்ஃபுல், மார்வெலஸ். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இதனாலதான் இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ் சொல்றாங்க போல. நான் கூட சன்ரூஃப் ஓபன் ஆகிறத பார்த்து கார்ல தான் ஓபன் ஆகுதுன்னு நினைச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அது என்ன ஒரு புத்திசாலித்தனம். தன்னோட வாழ்க்கையில நடக்க முடியாத சில விஷயங்கள் எல்லாம் இந்த ஆளு எப்படி நிறைவேற்றிக்கிறாரு பாருங்க. தலைவரே, தலைவரே, சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. ஓகே மக்களே, வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you. Bye.